அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வெர்பல் டிக்ஷனரி வினைச்சொல்லுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகர முதலி ஒரு டிக்ஷனரி வந்து நமக்கு இப்போ வந்திருக்கு. தமிழக அரசு வெளியீடு. ஸோ புத்தகத்தின் விலை வந்து 500 ரூபா. நல்ல தாளில் போட்டிருக்காங்க. சரிங்களா, நல்ல ஃபேன்டாஸ்டிக் நல்ல குவாலிட்டியான பேப்பரில் ஒரு 400 பக்கங்களுக்கு புத்தகம் போட்டிருக்காங்க. விலை வந்து 500 ரூபா. புத்தகத்தோட வெயிட் கூட, அதனால் கொரியர் சார்ஜ் கூட தான் இருக்கும். கடையில் வந்து நேரம் டேரெக்டாக வந்து வாங்கினீங்கன்னா அந்த கொரியர் சார்ஜ் இல்லாமல் உங்களால் வாங்க முடியும். புத்தகம் வந்து நம்ம தமிழ் அவுட் சோர்ஸ் செக்ஷனில் வெப்சைட்டில் இருக்குது. சரிங்களா, நம்ம கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். தமிழ் அவுட் சோர்ஸ் செக்ஷனில் இந்த புத்தகம் இருக்கும். அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். புத்தகம் வந்து கெட்டி அட்டையில் போட்டிருக்கனால உங்கள்கிட்ட வரும்பொழுது எப்படியும் டேமேஜ் ஆகி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அந்த பைண்டிங் பிரிஞ்சு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா, ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கிட்டு புத்தகத்துக்கான ஆர்டர் நீங்கள் கொடுங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக பைண்டிங்லாம் இதை வருவதற்கு தான் வாய்ப்பு உண்டு. இது வந்து தையல் இல்லை, பைண்டிங். சரிங்களா, அதெல்லாம் கெட்டியாட்ட பைண்டிங் அப்படிங்கிறனால இந்த மாதிரி வாய்ப்புகள் கொரியரில் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பைண்டிங் விட்டு தான் வரும். அதை நீங்கள் ஒரு 10 ரூபா ஃபெவிகால் டியூப் போட்டோ இல்லாட்டி ஒரு 50-60 ரூபா செலவு பண்ணி புத்தகத்தை பைண்ட் பண்ணியும் நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா, டேரெக்டாக வந்து வாங்கினாலும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கும். பைண்டிங் வந்து இப்படி தான் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு வரும்போது பார்சல் சர்வீஸ் தான் வருது. பார்சல் சர்வீஸ் அப்படி பொண்ணு மாதிரி பூ மாதிரி எடுத்து கொண்டு வந்து வைக்க மாட்டாங்க. பொத்து தான் போடுவாங்க. ஏன்னா தூக்கிட்டு வரது நம்ம மாதிரி ஒரு மனுஷங்க தூக்கிட்டு வருவாங்க. 20 புத்தகங்கள் 30 புத்தகங்களை பெட்டியில் போட்டு வரும்போது தூக்கிட்டு வந்து கீழே போடும்போது டப்பு தான் போடுவாங்க. எங்கள் கடையில் வைக்கிறது மட்டும் இல்லை, அந்த புத்தகம் பேக்கிங் ஆனது சரிங்களா, அங்கேருந்து எங்ககிட்ட வர வரைக்கும் எங்கெங்கெல்லாம் பெட்டி வந்து ஏற்றி இறக்குறாங்களோ அங்கே எல்லாருமே வந்து மனிதர்கள் தான் வேலை செய்வாங்க. துப்புன்னு எடுத்து போடுவாங்க. ஸோ அதனால் புத்தகம் வந்து பைண்டிங் வந்து டேமேஜ் ஆகி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த புத்தகம் பாருங்கள், பின்னாடி விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை விட்டு தெரிஞ்சது விடல, பரவாயில்ல. ஸோ அந்த பைண்டிங்காக ஒரு சின்ன இஷ்யூ மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த புத்தகம் ஆர்டர் பண்ணிங்க. புத்தகத்தான சாம்பிள் பேஜஸும் நம்ம வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம். புத்தகம் வந்து ஒவ்வொரு வினைச்சொல்லுக்கும் ஆனால் ஒரு அகர முதலி, அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். வினைச்சொல்லுக்கான அகர முதலி ஆர்டர் போடும்போது கரெக்டாக கவனமாக உங்களுக்கு வினைச்சொல் அகர முதலி வேணுமா இல்லை பொதுவான அகர முதலி வேணுமா அப்படிங்கிறத தெரிந்து சரியாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இந்த புத்தகம் நம்ம வெப்சைட்டில் இப்போ அவைலபிள். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதையும் பார்த்து பயன்படுத்திங்க. புத்தகம் வந்து குறைவான எண்ணிக்கையில் தான் வருது. இதை ரெகுலராக நாங்கள் வச்சிருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்களா, ஒருவேளை தீர்ந்து போயிட்டாலும் ப்ரீ புக்கிங் ஆர்டர் எடுப்போம். ப்ரீ புக்கிங் நிறையா விழுந்தால் மட்டும்தான் உடனே எங்களால் தர முடியும். இல்லாட்டி 1 மாதம் வரைக்கும் கூட எங்களுக்கு டைம் ஆகலாம். ப்ரீ புக்கிங் ரேட்டை பொறுத்து தான். இப்போ ஓரளவுக்கு ப்ரீ புக்கிங் இல்லை, டேரெக்டாக நீங்கள் ஆர்டர் வாங்கிக்கலாம். ப்ரீ புக்கிங் விழுது ஆரம்பிச்சது அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் ஆகும். ஸோ இந்த லைப்ரரி நடத்துறவங்க, இன்ஸ்டியூட் நடத்துறவங்க, ஸ்கூல்ஸ் காலேஜஸ் நடத்துறவங்க, தமிழ் ஆர்வம் கொண்டவர்கள் இவர்கள் எல்லாமே இந்த புத்தகத்தை வாங்கிக்கலாம். அருமையான புத்தகம். சரிங்களா, எஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் புத்தகத்தோடு. நன்றி.